ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபைன், ஓகே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்டிங் த ட்ரேட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3 to 4 days இல்ல 2 weeks அந்த மாதிரி ஹோல்ட் பண்ண. தேர் இஸ் நோ லிமிட், சரியா? அது வந்து எக்ஸிட் கிளாஸ்ல பாப்பீங்க எப்ப நம்ம வெளில வருவோம்ட்டு. பட் இப்போக்கி இதுக்கு லிமிட் கிடையாது. அண்ட் சூட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி ஜாப் கோயிங் பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ரிஸ்க் வந்து கம்பேர் இன்ட்ராடே கம்பேர் பண்ணும்போது, ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்றத சொல்றேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஏன் வந்து இதுல ரிஸ்க் கம்மினா, இப்ப அஸ்யூம் நீங்க வந்து ஒரு 50,000 கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 3 ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்றீங்க. அண்ட் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க, உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10% பிளான் வச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப 10% ஸ்டாப் லாஸ்னா அதிகபட்சம் நீங்க இழக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ? 5,000 rupees தான். புரியுதா? அண்ட் அஸ்யூம் நீங்க வந்து அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து ஒரு 10% பிளான் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வரப்போ ரிட்டர்ன்ஸும் என்ன 5,000 rupees தான். புரியுதா? ஸோ ஆக மொத்தம் உங்க கேபிட்டல்ல இருந்து நெகட்டிவ் கேஸ்ல சப்போஸ் மார்க்கெட் வந்து அகைன்ஸ்ட் தி டைரக்ஷன் போனாலும், உங்களுக்கு நெகட்டிவ் கேஸ்ல போனாலும் 50,000ல வந்து உங்க அக்கௌண்ட் ஜீரோக்கு வராது. ஓகே, இட் வில் பி லைக் 45,000க்கு வந்துடும். ஒரு 5,000 ரூபாய் தான் கம்மியாக போகுதுன்னு சொல்லுவார். புரியுதா? ஸோ அப்போ உங்களோட கேபிட்டலுக்கு எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் ஹாப்பியா சேஃபா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி மெயின் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங், ரைட்? அண்ட் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். How we are going to do swing trading. So swing வந்து ரூல்ஸ் என்ன எழுதிக்கோங்க. நேற்று எப்படி லெவல்ஸ் மார்க்கிங்க்கு அழகா 4 ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கும் certain rules we are going to follow. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, you are going to use only 1 day time frame. Okay, you are going to use only 1 day time frame. ஸ்விங்னாலே வந்து நம்ம பல நாள் ஹோல்ட் பண்றோம்ன்றதுனால நம்ம குட்டி டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியாது. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் இதெல்லாம் வந்து பெருசா செட் ஆகாது. ஓகே, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் ஆகும். அதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம ஈஸியா நம்ம பார்க்கறதுக்காக we are going to use 1 day time frame. ஓகே, நான் சார்ட்ல வச்சு காட்டும் போது I will show you எப்படி 1 day time frame செலக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. சரியா? So we are going to use 1 day time frame. ரெண்டாவது, you are going to apply this strategy. ஓகே, நம்ம இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், B1 பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், we are going to apply the strategy. It is resistance breakout. And very important part is third point. So strategy யார் வேணா பண்ணலாம். it is very easy and day time frame, higher time frame யூஸ் பண்ணணும்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். பட் ஆனா ஏன் அப்படியும் நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே, நார்மலி சொல்றேன். நார்மலி ஏன் வந்து நிறைய பீப்புளால வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல அவங்க நினைச்ச அளவு சக்சஸ் ஆக முடியல அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் பாயிண்ட் தான். ஓகே, இட் இஸ் நதிங் பட் ஸ்டாக் செலெக்ஷன். ஓகே, இட் இஸ் நதிங் பட் ஸ்டாக் செலெக்ஷன். ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? மோர் தென் 1000 ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்ப அவ்வளவு ஸ்டாக்ல இருந்து நீங்க ஒண்ணா உட்காந்து பார்த்து நோட் பண்ணி எடுத்து போட்டு பண்ற தப்பு இல்ல, முடியும்னா பண்ணலாம். பட் அவ்வளோ டைம் வந்து பீப்புள் கிட்ட இருக்குமா, இல்ல அவ்வளோ நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் வந்து இட் இஸ் கொஸ்டின் மார்க். அண்ட் அவ்வளோ பண்ணியும் அது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தருமானா அதை விட டவுட். கரெக்டா? ஸோ அப்ப ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது தான் ரொம்ப இங்க பெரிய ஃபேக்டரா இருக்கு எல்லாருக்குமே. ஸோ இதை தான் நம்ம இப்ப சார்ட் அவுட் பண்ண போறோம் 2 மெத்தட் மூலமா. ஓகே, ஒன்னு வந்து செக்டார் மூலமா நம்ம வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். செக்டார். இன்னொன்னு வந்து ஸ்கேனர். ஓகே, ஸோ செக்டார்னா என்ன அப்படின்றதையும் I'll be telling you. ஸ்கேனர்னா என்னன்றதையும் I'll be telling you. ஓகே, ஸோ நார்மலி ஸ்கேனர்னா ஒரு வெப்சைட். சரியா? ஸோ நான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது I will teach you. ஸோ இப்போக்கி இந்த 3 ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஸ்விங் ட்ரேடிங்கை பெட்டரா பண்றதுக்கு. சரியா? So எழுதிக்கோங்க. First rule is 1 day time frame. Second is apply the strategy, and the strategy name is resistance breakout. And third point is stock selection. So sectoral analysis மூலமா ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாம். அதாவது 2 டைப் இருக்குன்னு சொல்லுவார். அதான் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்னு செக்டோரல் அனாலிசிஸ், இன்னொன்னு ஸ்கேனர். ஓகே, ஸோ இதற்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க. எஸ்ன்னு போடுங்க. வரைக்கும் அண்டர்ஸ்டுட் ஆச்சா? கேட்டுச்சா? ஸ்கிரீன் தெரியுதா? வாய்ஸ் கேக்குது, ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கு. ஓகே,
ஓகே ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்ன்னு பேரு. ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா? நம்ம என்ன பண்ணணும், டே டைம் ஃப்ரேம் வைக்கணும். ஓகே, இப்போ இதுல வந்து 1h இருக்குன்னா 1 ஹவர்ல இருக்கு. ஸோ நான் 1D அப்படின்றத டே டைம் ஃப்ரேம் அதை நான் வைக்கணும். நான் இப்போ ஐபேட்ல காட்டுறதுனால எனக்கு கீழே காட்டும், உங்களுக்கு ஃபோன்ல எல்லாம் நம்மளுக்குலாம் மேல காட்டும். ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம் சொல்றேன். எனிவேஸ், ஸோ மேல இருக்கிறத நீங்க இன்னும் அதை ப்ரெஸ் பண்ணி 1Dன்றத ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் இப்போ 1Dன்றத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணோன்னே என்னாச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்திருக்கு. ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, 1 டே டைம் ஃப்ரேம். சரி, செகண்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். ஓகே, ஸ்ட்ராட்டஜி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா, நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எழுதிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, நாட் ஹையஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இங்க நான் ஆபிவேஸ் பத்தியும் பேசல. நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நியரஸ்ட்னா என்ன, இப்ப மார்க்கெட் வந்து அசியூம் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அசியூம் மார்க்கெட் அந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப நியரஸ்ட்னா எதை சொல்லுவீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நியரஸ்ட்னு சொல்லுவீங்களா, இல்லனா இந்த இந்த இடத்த நம்ம நியரஸ்ட்னு சொல்லுவோமா? டெஃபினெட்லி இதுதான் வந்து எனக்கு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்ப இது கிடையாது. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே, மார்க்கெட் இங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ நம்மளுக்கு தேவை என்ன, நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, இதுதான். சோ நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, பெர்ஃபெக்ட். அண்ட் இங்கேயும் அந்த விக்கு கான்செப்ட் வந்து சேம் தான். பாடி வந்து பாடி பெருசா இருக்கு, ஐ மீன் விக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு பாடியை விட அப்படின்னா பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, பாடி இருக்கு அண்ட் விக்கு வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு அப்படின்னா நீங்க விக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுது. இந்த ஒரு கேண்டில் என்ன பண்ணிருக்கு, தெளிவா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ரைட்? ஸோ 1 டே டைம் ஃப்ரேம்ல அந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி அங்க அப்ளை ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் அந்த கேண்டில் முடியுது அப்படின்னா இட் இஸ் குட் டு கோ என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இட் இஸ் குட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்னு அர்த்தம். ரைட்? அண்ட் அங்க வந்து மார்க்கெட் என்ன இருக்கு பாருங்க, நல்லா ரைஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நியரஸ்ட் கான்செப்ட் என்ன, நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் அவுட் ஆகுது. இதான் வெரி சிம்பிள், ஈஸியா புரியும். ஓகே, ரைட். இதுல எப்ப என்ட்ரி எடுக்கணும், கேண்டில் முடிஞ்ச உடனே எடுக்கணுமா இல்ல அடுத்த நாள் எடுக்கணுமா, இதெல்லாம் வந்து நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இப்போக்கி நீங்க ஸ்ட்ராட்டஜில தரவாகணும். அப்புறம் என்ட்ரின்றது ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ வித் என்ட்ரிஸ் நவ். ஸோ இப்போக்கி ஸ்ட்ராட்டஜில தரவானா போதும். ஸோ அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதுன்றது தான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ரைட்? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. மார்க்கெட் என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் ரைஸ் ஆகுது, திருப்பி இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேஷன் கொடுக்குது. ஓகே, எப்பவுமே கன்சாலிடேஷன் கொடுக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வர இருக்குன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ப இங்க பாருங்க, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ நான் அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அசியூமிங் மார்க்கெட் எங்க இருக்கு இப்போ, இங்க எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அங்க மார்க்கெட் இருக்கு அண்ட் நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன், அதையும் உடனே பிரேக் பண்ணிருக்கு அண்ட் அதே மார்க்கெட் அங்க இருந்து என்ன ஆகுது தெரியுதா, நல்லா சூப்பரா ஏறி இருக்கு. ரைட்? ஸோ அசியூம் திருப்பி மார்க்கெட் இங்க இருக்கு, நான் என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் போடுறேன் அண்ட் ஒன்ஸ் அது பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் அங்க இருந்து சூப்பரா மேல போயிருக்கு. அண்ட் இப்போ ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கா பாருங்க, இல்ல, அங்க இருந்து மார்க்கெட் வந்து இப்ப கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்பைக்கு இந்த இடத்துல என்ட்ரி இல்ல. ஸோ இப்போ ஓகே, இப்போ கரண்ட் சினாரியோ வச்சு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம், விச் இஸ் தி நியர்பை ரெசிஸ்டன்ஸ். நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எது தெரியுது, டெஃபினெட்லி இதுதான் தெரியுது இல்லையா இப்போக்கே. ஸோ அதனால இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. எப்போ வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுதோ இட் இஸ் லைக் குட் டு கோன்னு அர்த்தம். ப்ரொவைடட் நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்ல தனியா பார்ப்போம் மெத்தடு. இப்போக்கி நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி காமிச்சதுனால சொல்றேன்.
ஓகே, மேபி இதுக்கு நடுவுல இந்த இடத்துலயே கூட வேற எங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இது உருவாக்கலாம் மீன்வைல் டைம். ஓகே, எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் ஏறி இவ்வளவு தூரம் இறங்குதுன்னு வச்சு டபிள்யூ ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துலயே கூட ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இப்ப பாக்குற சார்ட்ல இதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவார். ஓகே ரைட். ஸோ ஸ்ட்ராட்டஜி புரியுதா, கான்செப்ட் புரியுதா? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது. வேற சாம்பிள் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்க. ஸோ அசியூமிங் மார்க்கெட் வந்து இங்க எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸா இது, இதுதான் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ ஒன்ஸ் அந்த இடத்த பிரேக் பண்ணுது அண்ட் அங்க வந்து மார்க்கெட் சூப்பரா மேல போகுது. அண்ட் சேம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, அங்க இருந்து மேல போகுது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, ஓகே, மேல போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கீப் ஆன் கோயிங். சரியா, ரைட்? ஸோ இப்ப இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எது, ஐ மீன் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது? ஸோ இந்த இடமே நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா? ஸோ சப்போஸ் அந்த இடத்த தெளிவா பஜாஜ் ஃபினான்ஸ் கிராஸ் பண்ணி முடிக்குதுன்ற பட்சத்துல இட் இஸ் ஆல்சோ குட் டு கோ அப்படின்றத அர்த்தம். ஸோ ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுதா? எஸ் போடுங்க, எஸ். வெரி குட். எப்பவுமே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள் காம்ப்ளிகேட் பண்ற விஷயம் என்னன்னா, இட் இஸ் லைக் அவங்க முதல்ல அதை காம்ப்ளிகேட்டட்னு நினைப்பாங்க. அதனால ஸ்ட்ராட்டஜிஸ்டும் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ புரியாத ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒரு அல்ஜிப்ரா மாதிரி அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, சிம்பிள் தான். பட் ஆனா இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு கரெக்டா பண்ண வேண்டியது. ஓகே ரைட், சரி. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும், நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அவ்வளவுதான். ஆபிவிஎஸ் பத்தி நான் பேசல, அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஹையஸ்ட் அதை பத்தி எல்லாம் பேசல. நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும், ரைட்? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை மீன் பண்றோம்? அங்க வந்து ஒரே ஒரு கேண்டில் இருக்கு, அப்ப என்ன பண்றது? அது வந்து ஆப்வியஸ்லி ரெசிஸ்டன்ஸ் கணக்குலயே வராது இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேண்டில் இறங்கினாதான் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னே நம்ம மீன் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி இடம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, அதான் வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி க்ரூஷியல் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஸ்டாக் செலெக்ஷன். ஓகே, ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? செக்டார் அப்படின்னு ஒரு லாஜிக், ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? சோ செக்டார்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரே நிமிஷம். மணி கண்ட்ரோல். ஓகே, சோ மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சோ இப்போ அந்த ஆப் தான் நம்ம என்ன பண்றோம், ஓபன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது நல்லா இருக்கும். இண்டிசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பிரஸ் பண்றேன். ஓகே, பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? விளம்பரம் வருது, அதை விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? கீ இண்டிசஸ்ன்னு போட்டு நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் அதெல்லாம் இருக்கு, அதை விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரால் பண்ண உடனே என்ன வருது? செக்டோரல் இண்டிசஸ் அப்படின்னு ஒரு ஏரியா வருதா இல்லையா? அதுல பாருங்க என்ன வருது? நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், ஃபின் சர்வீஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி, மெட்டல், ரியாலிட்டி. பார்க்கும்போது ஒரு 10 இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஓகே, இதுல ஆக்சுவலி நிறைய கொடுத்துருப்பாங்க, 20 கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு 10-11 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தேவை. ஓகே, அது என்ன லிஸ்ட்ன்றதை நான் கிளாஸ் முடிச்ச உடனே அனுப்புறேன். வெரி இம்பார்ட்டன்ட் 11 செக்டர்ஸ், 10 11. ஓகே ரைட். ஸோ நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ், ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 11 செக்டார்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்டார்னா என்ன அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வந்து எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது அந்த யூனிஃபார்ம் போட்டாங்கனால இந்த ஸ்கூல்ல நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோனா ஆட்டோ ரிலேட்டடா. ஓகே, ஆட்டோனா லைக் மோட்டார் ரிலேட்டடா சொல்றேன். அதாவது டாடா மோட்டார், புரியுதா? நம்மளே உள்ளே போய் பாத்துருவோம். இப்போ ஆட்டோ செக்டர்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க. அசோக் லைலாண்ட், பஜாஜ் ஆட்டோ,
நம்மளுக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்றேன். ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், இதெல்லாம் என்னது? அந்த மோட்டார் கம்பெனி பேர். கரெக்டா? மோட்டார்னா பைக், கார்ஸ் அப்படி சொல்றேன். ரைட்? டிவிஎஸ் மோட்டார், அல்லே பாருங்க, டாடா மோட்டார், டிவிஎஸ் மோட்டார், எம்ஆர்எஃப், எம்என்எம். ஸோ இதெல்லாம் வந்து மோட்டார் கம்பெனின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப இது எதில் வச்சிருக்காங்க? நிஃப்டி ஆட்டோ அப்படின்ற ஒரு ஃபேமிலியில இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சரி, ஐடி பார்ப்போம். ஐடி பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஐடில என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு? டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், நிறைய பேர் நீங்க அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? வேலை செய்யறவங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப உங்களோட கம்பெனிஸ் எல்லாமே இதுல இருக்கு. நிஃப்டி ஐடி அப்படின்ற ஒரு செக்டார்ல இருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து சில செக்டார்ஸ்ல அடங்கும். ஓகே, சரி, இது எதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம ட்ரேடிங் வியூ வருவோம். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், நிஃப்டி ஐடி அப்படின்ற ஒரு செக்டாரே வந்து இருக்கு. ஆக்சுவலி செக்டாருக்கு சார்ட் இருக்குன்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம போட போறோம்னா சிஎன்எக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ண போறோம். ஓகே, நம்ம எந்த செக்டாரோட சார்ட் ஆட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி சிஎன்எக்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்ப நம்ம ஐடி பார்க்க போறோம். ஐடியோட சார்ட்டை பார்க்க போறோம். ஸோ சிஎன்எக்ஸ் போட்டு ஐடின்னு போடுறேன். போட்ட உடனே என்ன வருது? நிஃப்டி ஐடின்னு வருதா? ஓகே, அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஐடி செக்டாரோட சார்ட் வெளியில வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்றேன். ரைட்? ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி இருக்கு? சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ லாஸ்ட் இயர் நடந்த சினாரியோ நம்ம பார்ப்போம். சரியா? 2021 மே மாசம் பாருங்க. ஓகே, அதாவது நான் சொல்றது வந்து இந்த டைம் பாருங்க, இந்த ரீஜன் பாருங்க. ஓகே, அசியூம் அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு. சரி, அப்ப நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம எதை சொல்லுவோம்? இதுதான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் தி சோ கால் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் என்ன ஆகுது, எதுக்கு மார்க் பண்றேன்றது நெக்ஸ்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போக்கு ஐடி செக்டாரை எடுத்திருக்கோம். ஐடி செக்டாருக்கே ஒரு சார்ட் இருக்கு. இதை ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஐடி செக்டாரை டைரக்டா ட்ரேட் பண்ண முடியாது, பட் சார்ட்டை பார்க்கலாம். ஸோ ஐடி செக்டாரோட சார்ட் நான் எடுத்திருக்கேன் அண்ட் நான் பாக்குறேன். ஐ மீன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நாங்க அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, கரெக்ட் தானே? நம்ம ஸ்ட்ராட்டஜி இங்க அப்ளை ஆகுது. அன்னைக்கு என்ன டேட்னு பாருங்க. அந்த கிரீன் கலர் கேண்டல் கீழே என்ன டேட் வருது? 8 ஜூன் 2021. கரெக்டா? ரைட். ஸோ இப்போ எனக்கு என்ன புரியுது, ஜூன் 8 அன்னைக்கு 2021 அன்னைக்கு ஐடி செக்டாரே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றது இட் இஸ் வெரி கிளியர். ஓகே, சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா செக்டாரே பிரேக் அவுட் ஆகுதுன்னா there is a high chances இதுல இருக்க ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகும்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு காம்படிஷன் என்ன ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொன்னேன்? 1000 ஸ்டாக் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? மோர் தென் thousands இருக்குன்னு பார்த்தோம். அப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்க முடியாது. பட் ஆனா எவ்வளவு செக்டார் இருக்குன்னு பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் ஒரு 11 தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அட்லீஸ்ட் 11 செக்டார்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணி வச்சீங்கன்னா அதுல எதனா பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்ப அந்த செக்டார் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது கிளியர் ஆயிருச்சா? இப்ப ஐடி செக்டார் வந்து இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஐடி செக்டார்ல மொத்தம் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது மணி கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிற அளவுக்கு ஐடி செக்டார்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. ஐடில எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 10 ஸ்டாக் தான் இருக்கு. அப்ப இந்த 10 ஸ்டாக்ல இப்ப எனக்கு என்ட்ரி கிடைக்க போகுதுன்றதா இருக்கு. புரியுதா? சரி, எப்படி கிடைக்குது? எப்படி செலக்ட் பண்ணும்? இப்ப 10 இருக்கு, 10 எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ அப்ப இதுல இருந்து நான் ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ண போறேன்றத கவனிங்க. ஓகே, இப்ப ரேண்டமா ஒரு 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். டிசிஎஸ் எடுக்கலாம், அப்புறம் கோஃபார்ஜ் எடுக்கலாம், மைண்ட்ரி எடுக்கலாம். சரியா? டிசிஎஸ், கோஃபார்ஜ், மைண்ட்ரி. இல்ல ஒரு 2 ஸ்டாக் மட்டும் எடுப்போம். டிசிஎஸ், கோஃபார்ஜ் எடுப்போம். சோ டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 ஜூன் 2021. சரியா? ரைட். ஸோ இப்போ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட செக்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ நான் ரேண்டமா, ஓகே, அதுல 10 ஸ்டாக் காமிச்சது, நான் ரேண்டமா 2 ஸ்டாக் எடுக்கிறேன். எதுக்குன்னா இது ரெண்டுத்துல நான் எது என்ட்ரி எடுக்கலாம்னு பாக்குறதுக்காக, இல்ல எனக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக. ஸோ இப்போ நான் 2 ஸ்டாக் எடுத்தேன், கோஃபார்ஜ், டிசிஎஸ், ரேண்டமா செலக்ட் பண்ணிருக்கேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் பார்ப்போம். பாருங்க, ஜூன் 8ஆம் தேதி. கரெக்டா? ஜூன் 8ஆம் தேதி. ஓகே, ஜூன் 8ஆம் தேதி எங்க வருது? இங்க வருது. அதாவது இந்த ரீஜன் போல வருது. சோ சொல்லுங்க, இந்த ரீஜன்ல பிரேக் அவுட் ஆயிருக்கா? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஓகே, கன்சிடரிங் திஸ் as ரெசிஸ்டன்ஸ். அதுவும் ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்ப தெரியுதா? ஜூம் பண்ணி காமிச்சா அங்க இருந்து ஒரு 5 கேண்டில் இறங்கி இருக்கு. சோ கிளியர் இட் இஸ் a ரெசிஸ்டன்ஸ். எஸ். சோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் தேதி எனக்கு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ எனக்கு செக்டாரும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா? லாஜிக் புரியுதா? செக்டார் பிரேக் அவுட் ஆயிருச்சு அண்ட் நான் உள்ள வந்து பாக்குறேன், என்னோட நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் அப்பதான் பிரேக் அவுட் ஆகி முடிக்குது. சோ அப்ப இட் இஸ் வெரி கிளியர் தட் எனக்கு இந்த ஸ்டாக் வந்து சூட்டபிள் ஃபார்
ஸ்விங் ட்ரேடிங்னு அர்த்தம். புரியுதா? ரைட். ஸோ அப்போ 3320 அந்த அந்த ரீஜன்ல வந்து இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பாருங்க அங்க வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 10 டேஸ்ல போயிருக்கு. ரைட். ஸோ எவ்வளவு தூரம் போகுதுன்றது வேற விஷயம், எக்ஸிட்ல பார்ப்போம். ஆக மொத்தம் திஸ் குட் பி அவர் என்ட்ரி ரீஜன் சொல்லுவார். சரி, இது இது ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தா போதாது, நம்ம ஒரு 2-3 பார்ப்போம். இங்க சாம்பிளுக்கு நான் 2வது காட்டுறேன். சரி, இங்க ஜூன் 8 பாருங்க. ஓகே, ஜூன் 8 எங்க இருக்கு? இதுதான் ஜூன் 8. ஓகே, அதாவது இந்த ரீஜன். ஸோ இதுல பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி இது பிரேக் அவுட் கொடுத்து இதான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நியரஸ்ட்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான். பிரேக் அவுட் கொடுத்து இது புது ஹைல போயிட்டு இருக்கு. ஸோ சின்ஸ் இது ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டன்ஸை தாண்டி போயிருச்சுன்றதுனால நான் இது இந்த ஸ்டாக்ல எடுக்கிறது வந்து ரிஸ்க். ஏன்னா இது ஆல்ரெடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் தூரம் போயிருச்சு. ஓகே, 8ஆம் தேதிக்குள்ள இது கொஞ்சம் தூரம் போயிருச்சுன்றதுனால அப்ப நான் கோஃபார்ஜ் எடுப்பேனா டிசிஎஸ் எடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா நான் டிசிஎஸ் தான் எடுத்திருப்பேன். புரியுதா? ரைட். ஸோ எப்படி ஒரு 3-4 ஸ்டாக் கிடைச்சாலும் அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்றோம்னு புரியுதா? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, ரெண்டுக்குமே ஆயிருக்கு. பட் கோஃபார்ஜ் ஆல்ரெடி ஆகி முடிச்சிருச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் லேட் என்ட்ரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ், இங்க இருந்து மேல போயிருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட் என்ட்ரின்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். ஸோ நம்ம என்ன பண்றோம், நியரஸ்ட் ஆனது யாரு? டிசிஎஸ் தான் ஆயிருக்காப்ல 8ஆம் தேதி போல. ஸோ நியரஸ்ட் பிரேக் அவுட், அதனால நம்ம டிசிஎஸ் வந்து சூஸ் பண்றோம். அண்ட் எஸ், ரெண்டுமே நல்லா தான் மேல போயிருக்கு அதுக்கப்புறம். பட் டெல்லிங் யூ. ஓகே, அண்ட் இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெக் மஹிந்திரா பார்ப்போம். டெக் மஹிந்திரா ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் வெரி குட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஜூன் 8 அன்னைக்கு. பாருங்க, ரொம்ப சூப்பரான பிரேக் அவுட். ஸோ டிசிஎஸ் விட இது ரொம்ப இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரைட். ஸோ கரெக்டா 8ஆம் தேதி எப்படி செக்டார் பிரேக் அவுட் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு அழகான இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதுவும் வந்து குட் ஃபார். அப்ப டிசிஎஸ் இதுவும் கேட்டீங்கன்னா ரெண்டுல எதுவும் எடுத்துருக்கு, ஏன்னா ரெண்டுமே வெரி குட் டு கோன்னு அர்த்தம். ஏன்னா இதுவும் அப்பதான் ஆகுது, டிசிஎஸ் அப்பதான் ஆகி முடிச்சது. ஸோ இது ரெண்டுல எது எடுக்கிறீங்கன்றது உங்க கட் ஃபீலிங் பொறுத்து. ஓகே, ஸோ போத் ஆர் ஆக்சுவலி வெரி குட் பிகாஸ் செக்டார் ஹாஸ் ஆல்ரெடி broken அவுட். புரியுதா? செக்டார் பிரேக் ஆகி உங்களுக்கு க்ளூ கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட ஃபேமிலியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதுல வந்து பெஸ்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் செக்டோரல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ். வெரி ஈஸி. செக்டார் இருக்கிறதே 11 தான் மெயினா இருக்கும். அந்த 11ல நம்மளுக்கு எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்து அதோட ஃபேமிலியில இருக்க ஸ்டாக் வந்து எடுத்து நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் செக்டோரல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ். ஸோ நோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க, எஸ் டைப் பண்ணுங்க. யார் அது 897 நோ சொல்லிருக்கீங்க? சி டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா கிளாஸ் அப்புறம் தான் கேட்பீங்க. புரியுதா? நடுவில் கேட்டீங்கன்னா ஐ கான்ட் ஏபிள் டு சி. ஓகே, கண்டிப்பா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டவுட்ஸ். ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து செக்டார் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். சரி, ஆகல நான் எல்லா டைம் இப்பெல்லாம் பாருங்க நல்லா டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஆப்வியஸ்லி செக்டார் பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் கிடைக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னு திருப்பி செக்டார் பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து ஒரு டைப். ஓகே, இல்ல அப்படின்னா இன்னொரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேனர். ஓகே, ஸோ ஸ்கேனர் வந்து ஒரே நிமிஷம் நான் அனுப்புறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேனர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஸ்கேனரோட லிங்க் வந்து நான் ஆஃப்டர் த கிளாஸ் ஐ வில் போஸ்ட் இன் த குரூப். சரியா? ரைட். ஸோ இந்த ஸ்கேனரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நல்லா
ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா மேட்ச் பண்ணி இருக்கிறது தான் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸ்கேனர்னா அதான் நான் சொன்னேன், இட் இஸ் நத்திங் பட் வெப்சைட். ஸ்டார்டிங்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இதுல நிறைய இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஸ்கேனர் வந்து இங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே ரைட். ஸோ இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இங்க காட்டுது? 15 ஸ்டாக்ஸ் காட்டுது. கரெக்டா? மேபி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இன்னும் நிறைய கூட காட்டலாம். பட் இப்போ 15 ஸ்டாக்ஸ், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் நிலவரப்படி 15 ஸ்டாக்ஸ் காட்டுது. ஓகே, அதுல பாத்தீங்களா எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுல வருது. ரைட். ஓகே, இப்போ நம்ம இதுல எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். எப்பவுமே லெஸ் தேன் 8%. ஓகே, லெஸ் தேன் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் நீங்க தான் நோட் பண்ணிக்கணும். லெஸ் தேன் 8%ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். லெஸ் தேன் 8 அப்படின்னா இந்த கணக்குல வந்து 8வது. ஓகே, இங்க தெரியுதா? 8 டிம்கென் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு பாருங்க, அதுதான் 6.36%ல இருக்கு. ஓகே ரைட். ஸோ 8 கீழே இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது 8னா 8% கீழே. ஓகே, ஸோ இதுலயும் 8வதுல தான் டிம்கென் வருது. ஸோ டிம்கென், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச், வோல்டா, சீமென்ஸ், கமின்ஸ், டிபி ரியாலிட்டி, மங்களம், ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல பாக்குறது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அசெண்டிங் விட 2, 3ன்னு போகாதீங்க, 8, 7, 6, 5 அப்படி வாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது டிம்கென், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச், வோல்டாஸ் இது 3 தான் இப்போக்கி இட் இஸ் குட்னு அர்த்தம். ஓகே ரைட். ஸோ எதுக்காக அப்புறம் 8க்கு மேல பார்க்க வேணாம்? 18% கொடுத்த ஸ்டாக்லாம் இருக்கு, ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அகைன் இட் கம்ஸ் அண்டர் காமன் சென்ஸ் தான். சி ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறீங்க, அசியூம் ஓரியன்ட் பெல் நீங்க வந்து தேர்ஸ்டேவே வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைடேவே உங்களுக்கு 20% கிட்ட கொடுத்துருக்கு. 18.52% என்ன அர்த்தம்? 20% கிட்ட கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்ப அதாவது நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த ஸ்டாக் உங்களுக்கு 18,520 ரூபாய் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். 18,520 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். நீங்க உடனே க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்களா? ஒரே நாள்ல 20% வந்த உடனே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஓகே, இட் டிஃபர்ஸ் வித் இண்டிவிஜுவல், பட் மெஜாரிட்டி க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப நிறைய பேர் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன ஆரம்பிக்கும்? செல் ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தோமா? ஏன்னா நார்மலி ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாம ஒரு நார்மலா யூடியூப் பார்த்து கத்துக்கிற ஒரு பர்சன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 2ல இருந்து 3% ஸ்விங் ட்ரேடிங்ல எடுத்தாங்கனாலே அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே, அப்ப ஒரே நாள்ல 20% கொடுத்துருக்குன்னா அப்ப டெஃபினெட்லி மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வில் ட்ரை டு க்ளோஸ் தி ஸ்டாக்னு சொல்ல வரேன். சோ அப்ப இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டாக். அப்ப நீங்க இறங்கும் போது நீங்க போய் வாங்குனீங்கன்னா அப்ப யூஸ் இருக்குமா சொல்லுங்க? இல்ல. அதனாலதான் நம்ம மோர் தேன் 8% பார்க்கல. சரியா? ஏன்னா 10, 15 எல்லாமே பெரிய ஒரு பெர்சன்டேஜ். சரி, 8 கீழே இருக்கிறதுனா என்னன்னா மேபி இன்னும் நாளைக்கும் டிராவல் ஆகும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அதனால நம்ம லெஸ் தேன் 8ன்னு வச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் வை வி ஆர் சூசிங் லெஸ் தேன் 8%. ஓகே, பெர்சன்டேஜ்ன்றது இங்க தெரியுதா? இதுவும் மேபி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பெர்சன்டேஜ் சேஞ்ச்ன்றது ஒரு நாளைக்கு எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்றதா பெர்சன்டேஜ் சேஞ்ச். அது இங்க இருக்கு பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, டார்க் கிரீன் கலர்ல. ஓகே, நான் ஒரு லிங்க் கொடுப்பேன், அது பிரஸ் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். நீங்க எதுவுமே கை வைக்க வேணாம், எங்கேயுமே நீங்க வந்து பிரஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டாக் நேம் இந்த மாதிரி லைனா இருக்கும். இதுல நான் என்ன சொல்றேன், இந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச்ல லெஸ் தேன் 8 இருக்கிறது பார்க்க சொல்றேன். இப்போக்கி நம்ம என்னென்ன கிடைச்சிருக்கு? டிம்கென், ஸ்டீல், ஜிண்டல் ஸ்டீலும் எடுத்துக்கலாம். அது 8.1 தான் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக் பார்க்க போறோம். ஓகே, ஜிண்டல் ஸ்டீல், டிம்கென், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இந்த 3 ஸ்டாக் நோட் பண்ணிக்கிட்டோம். ஜிண்டல் ஸ்டீல், டிம்கென், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச். கரெக்டா? ஓகே, சோ இந்த 3 ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இது ஓபன் பண்றோம். ஒண்ணும் இல்ல, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆயிருக்கான்னு பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதனால ஸ்கேனர்ல வந்திருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி இங்க அப்ளை ஆகுதா? நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. கரெக்டா? சோ அது பிரேக் அவுட் ஆயிருக்கா? சொல்லுங்க, ஆயிருக்கா? இல்ல, ஆகல. அப்ப நான் என்ன பண்ணும், இந்த இந்த ஸ்டாக்கை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுவே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அசியூம் இந்த இடத்துல இப்ப கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை டெஃபினெட்லி உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இம்பார்ட்டண்டா போட்டு வச்சுக்கணும். ஏன்? ஏன்னா தேர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி நாளைக்கோ இல்ல நாளைக்கோ இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் கொடுக்கலாம். புரியுதா? ஏன்னா பக்கத்துல தானே இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. இப்ப கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குன்றதுனால நீங்க இந்த ஸ்டாக்கை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். டிம்கென் இந்தியா பாருங்க, டிம்கென் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க. நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இது.
ஸோ பாடி வெளியில போய் முடிஞ்சாதான் தட் இஸ் கால்ட் அஸ் பிரேக் அவுட். அப்படி பார்க்கும்போது பாடி ஒன்றும் பிரேக் பண்ணல, பட் ஆனா பக்கத்துல இருக்கு, பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப நீங்க டிம்கனை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்களோட டைரியிலயோ இல்ல உங்க வாட்ச் லிஸ்ட்லயோ போட்டு வச்சுக்கிறீங்க. அசியூமிங் மண்டே வந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணுது, பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சூஸ் திஸ் ஸ்டாக் ஃபார் யுவர் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, பாருங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலி ஸ்கேனர்ல வந்துச்சு எப்போனா, ஏதோ இங்க இருக்கும்போது 70, 80ல இருக்கும்போதே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இவ்வளவு இறங்கி இந்த ஸ்டாக் எவ்வளவு ஏறிட்டு இருக்கு பாத்தீங்களா. சரி, இப்ப சினாரியோ பார்ப்போம். இப்ப நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, ஆப்வியஸ்லி இந்த ரீஜன், கரெக்டா? ஓகே. ஸோ அப்ப சப்போஸ் மண்டேவோ டியூஸ்டேவோ இந்த மாதிரி தெளிவா இப்படி பிரேக் அவுட் பண்ணி கேண்டல் முடிக்குதுன்ற பட்சத்துல திஸ் ஸ்டாக் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபில்டர் அவுட் யுவர் ஸ்டாக்ஸ். ஸோ செக்டார் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், செக்டார் வந்து சில பேருக்கு வந்து அந்த மெத்தட் ரொம்ப பெஸ்டா தெரியலாம், நீங்க தாராளமா அதை சூஸ் பண்ணலாம். அண்ட் செக்டார் போய் பார்த்துட்டு அதுல இருந்து ஸ்டாக்ஸ் தேடிக்கிட்டு எனக்கு அவ்வளோ டைம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கேனர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட். அதான் சொல்றேன், இது வந்து ஒரு டைப், அது ஒரு டைப். ஸ்கேனர் வந்து யூ கேன் யூஸ் ஈவன் இன் நெகட்டிவ் மார்க்கெட்ஸ். பட் ஆனா எல்லாமே அகைன் கமிங் டு காமன் சென்ஸ் தான். மார்க்கெட் ரொம்ப இறங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நியூஸ்னால இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாம இருக்கிறது சேஃப். ஓகே, இதெல்லாம் லாஜிக்ஸ் தான், புரியுதா? ஏன்னா குளோபலி எல்லாமே இறங்கிட்டு இருக்கு, ஏன்னு உங்களுக்கு தெரியும், வார்னால. அப்ப இந்த டைம் போய் ரிஸ்க் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு பதிலா கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், லெட்ஸ் சே அந்த வார் முடியட்டும், இல்ல இன்னும் மார்க்கெட் இறங்கி ஓரளவு செட்டில் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல டெஃபினெட்லி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகே, மற்றபடி ஸ்கேனர் வேற லெவலா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்கேனர் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஓகே, ஆப்வியஸ்லி செக்டார் ஆல்சோ, செக்டார் வந்து அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டா காட்டி கொடுக்கும். ஐ மீன் பண்றது அது அந்த செக்டார்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் தான் காட்டும். இப்ப நம்ம ஐடி செக்டார்ல என்ன பார்த்தோம், ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தோம். பட் ஆனா ஐடிலேயே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுல 10 தான் காமிச்சது இல்லையா. பட் இந்த மாதிரி ஸ்கேனர்ல உங்களுக்கு பேர் தெரியாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ டிம்கென் இந்தியா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஜிண்டல் ஸ்டீல்னு ஒன்று இருக்கு, இது மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்க கண்ணில் மாட்டும்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ அப்ப இதை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட இதை எப்படி நீங்க கனெக்ட் பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு எங்க என்ட்ரி எடுக்கணும்ன்றது தெரியும், இல்ல யூ கேன் சே எங்க என்ட்ரி எடுக்க கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அப்ப அசியூம் இப்ப நீங்க ஜிண்டல் ஸ்டீல் வந்து அனாலிசிஸ் பண்ணீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நீங்க இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நீங்க என்ட்ரி ஆகணும்னாலும் எங்க ஆக போறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க என்ட்ரி ஆக போறீங்க. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த இடத்த அது பிரேக் பண்ற வரைக்கும், கிராஸ் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லயும் என்ட்ரி எடுக்க கூடாதுன்னு சொல்லுவார். புரியுதா? ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் யூ டுக் தி என்ட்ரி இட் இஸ் கோயிங் டு பி பெர்ஃபெக்ட், பெஸ்ட் என்ட்ரின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கோட என்ட்ரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் க்ளோசிங் தான் மாறும், க்ளோசிங்னா எக்ஸிட் தான் மாறும். நீங்க வந்து ஒரு 4 நாள்ல க்ளோஸ் பண்றீங்க, இல்ல 2 வாரத்துக்கு க்ளோஸ் பண்றீங்கன்னா அது பேர் ஸ்விங் ட்ரேடிங். அதுவே 2 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்றீங்க, இல்ல 10 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்றீங்கன்னா அது பேர் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுத்துக்கும் சேம் டைப் ஆஃப் என்ட்ரி, சேம் டைப் ஆஃப் லாஜிக்ஸ் தான். ஓகே, ஸோ கமிங் டு ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இப்போ டிம்கென், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கு, பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குன்றதுனால இதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க, ஜிண்டல் ஸ்டீல டெலீட் பண்ணிடுறீங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேனர் வந்து ரன் பண்ணி ஒரு 3-4 ஸ்டாக் நீங்க பாத்தீங்கன்னாலே தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி 1-2 ஸ்டாக் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து யூ கேன் சூஸ் தி பெஸ்ட் ஸ்டாக். ஓகே, என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, 2 மிஸ்டேக்ஸ் தட் யூ ஷுட் நாட் டூ, நோட் பண்ணிக்கோங்க. 2 important mistakes you should not do, a beginner should not do. கோஃபார்ஜ் மாதிரி தான், ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அது போய் எடுக்க கூடாது. ஓகே, அதாவது இதுதான் உங்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். ஆனா நீங்க பார்க்கும்போதே அந்த ஸ்டாக் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிருச்சு. அதுக்கு மேல போகாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் மீன் பண்றது நீங்க லேட்டுன்னு சொல்லுவேன். புரியுதா? ஸோ அந்த மாதிரி டைம்ல இருந்து மார்க்கெட் இறங்கவும் செய்யலாம். இந்த ஸ்டாக் போயிருக்குன்றதுனால எல்லா ஸ்டாக்கும் போகணும் அவசியம் இல்லை இல்லையா? அதனால லேட் என்ட்ரினா நீங்க அந்த என்ட்ரி எடுக்க கூடாது. யூ ஹவ் டு ஸ்கிப் த ஸ்டாக். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நிறைய என்ட்ரிஸ் இருக்கு, டெய்லி என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் தூரம் போயிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ரொம்ப தூரம் போயிருச்சு அப்படின்னா அதை போய் சேஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ண வேணாம். எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி நியரா, ஓகே இப்ப இதான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு, ஸோ இந்த ரீசன்ல இருந்தா ஓகே, ஓகே இந்த ரீசன்குள்ள இருந்தா ஃபைன்.
ஒரு 2 நாள், இன்னும் 2 நாள் 3 நாள்ன்றதை விட நான் மீன் பண்றது அந்த ரீஜன் ஓரளவு பக்கத்துலயே இருக்கு இல்லையா, இங்க பார்க்கும்போது இந்த ரீஜனா ஓகே. ரொம்ப தூரம் போயிருக்குன்னா டோன்ட் சேஸ்ன்னு சொல்லுவாரு. ஓகே, இங்க இருக்குன்னா டோன்ட் சேஸ். ஓகே, அப்ப நீங்க அவ்வளவு தூரம் போய், அதாவது இந்த ஸ்டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஸ்கில் இருக்குன்னு தெரியுது, இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் கன்சாலிடேஷன். ஓகே, அதாவது திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதா, திருப்பி வந்து பிரேக் அவுட் ஆகுதா நீங்க பார்த்து அப்புறமா என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, பட் ஓடி நல்லா கிரீன் கேண்டில்ஸா போயிட்டு இருக்கும்போது டோன்ட் சேஸ். இது ஒண்ணு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கேண்டில்ஸே உருவாகாத ஸ்டாக்ஸ்ல போயிட்டு என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகே, இது பாருங்க டிடிஎம்எல் இந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்ல இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நீங்க லாங் டர்மா ஹோல்ட் பண்றீங்கன்னா ஓகே. நான் ஸ்விங் ட்ரேடிங் கதையை பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த ஸ்டாக் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா இது ப்ராப்பர் சார்ட்ஸ் வந்திருக்கா பாருங்க, ப்ராப்பர் கேண்டில்ஸ் வந்திருக்கா இல்ல இல்லையா? நிறைய இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுதா? டாட் 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 டாட்டா அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டாக் இப்பதான் பிறந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு, விச் மீன்ஸ் இட் டசன்ட் ஹவ் ப்ராப்பர் வால்யூம். ஏன்னா ஒரு கேண்டில்னா வால்யூம் தான் குடிக்குது. ஒரு நல்ல வால்யூம் இருந்தாதான் அது நல்ல கேண்டில் இருக்கும். ஸோ இதுல நிறைய இடத்துல டாட் டாட்டா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ரிஸ்கி ஃபார் பிகினர்ஸ். இது பேர் வந்து அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க நினைச்ச நேரத்துல வாங்கவோ இல்ல நினைச்ச நேரத்துல விற்கவோ முடியாது. அதான் பிரச்சனை, விற்க முடியாது. ஸோ நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யாருன்னா நீங்க போடுற என்ட்ரிக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியா இருந்தா தான் உங்களுக்கு அங்க ஆர்டர் ட்ரிகர் ஆகும். அதாவது நீங்க செல் பண்ண ரெடியா இருக்கீங்க, பட் பீப்புள் பை பண்ண ரெடியா இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஆர்டரே வந்து பிளேஸ் ஆகும். நம்ம முதல் கிளாஸ்லயே பார்த்தோம், ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நீங்க ஒரு 10 கிலோ தக்காளி விற்கிறீங்க அப்படின்னா ஒருத்தன் வாங்கினாதான் உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் கணக்கு இல்லையா? நீங்க இப்ப இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ண ரெடி ஆயிட்டீங்க, ப்ராஃபிட் பாத்துட்டீங்க, இல்ல லாஸ் வருது, ஏதோ செல் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. ஆனா வாங்க ரெடியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா இங்க வால்யூம் கம்மியா இருக்கு. அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? ஏன்னா சார்ட்ஸ்ல ப்ராப்பர் கேண்டில்ஸ் இல்ல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதை உட்காந்து தேடிட்டுலாம் இருக்க வேணாம். இது வால்யூம் அதிகமா இருக்கா கம்மியா எல்லாம் பாத்துட்டு இருக்க வேணாம். யூ கேன் கிளியர்லி see that இங்க டாட் டாட்டா இருக்கு பாருங்க. ஸோ இப்படி இருந்தா வால்யூம் ப்ராப்பரா இல்ல. அப்ப நம்ம நினைச்ச நேரத்துல இதை க்ளோஸ் பண்ணவோ வாங்கவோ முடியாது. ஸோ நாட் சஜஸ்டபிள் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, கிளியர்? ஸோ டோன்ட் யூஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவார். ரைட், அப்ப என்ன பண்ணலாம்? நல்ல ஸ்டாக் போய் வாங்குங்க. டிம்கென் பாருங்க, நல்லா இருக்கு. ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்குங்க, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குங்க, ஜாலியா ட்ரேட் பண்ணுங்க. ஏன் போய் காம்ப்ளிகேட் பண்றீங்க? ஓகே, ஸோ இதற்கு புரிஞ்சுதா? ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன். ஓகே, வெரி குட். சி ஆக்சுவலி இந்த கான்செப்ட்லாம் நான் கத்துக்க 2 வருஷம் ஆச்சு என்னோட ட்ரேடிங் லைஃப்ல. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் யூட்டிலைசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி வெல். சரியா? ரைட். அண்ட் ஒன்னொன்னு, ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் சின்ஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங்ன்றதுனால இதை பத்தி இன்னும் சில வேர்ட்ஸ் ஆட் ஆன் பண்றேன். என்னன்னா, நம்மளுக்கு நல்ல அக்யூரசி இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகே, இஃப் யூ செலக்ட் தி ரைட் ஸ்டாக், அதாவது நான் சொன்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க, அண்ட் யூ ஆர் மேக்கிங் ஷுர் தட் ரொம்ப இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் நியூஸ் இல்லாம நார்மல் மார்க்கெட் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இறங்கினா திருப்பி மார்க்கெட் ஏறிடும். ஓகே, மார்க்கெட் டிசைன், இட் இஸ் டிசைன்ட் இன் சச் a way that it is going to be in uptrend. ஓகே, நான் இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். நிஃப்டி, ஓகே, நிஃப்டின்றது என்னன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க லீடர்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. ஓகே, நிஃப்டி இருக்கு. நான் நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வீக்லினா என்ன? ஒரு வாரத்துக்கு ஒரு கேண்டில் தான் வரும். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம். இப்ப நீங்க பாக்குறது ஒரு வாரத்துக்கு ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு. சரி பாருங்க, நம்ம ரொம்ப கூட பின்னாடி போகணும். நம்ம 2020 எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது இந்த கொரோனா கிரைசிஸ் வந்துச்சு, ஸோ மார்க்கெட் இறங்குச்சு. ஓகே, எங்க இருந்து இறங்கி இருக்கு பாருங்க, 12,000 அப்படின்ற இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்குச்சு. ஓகே, ஸோ திருப்பி இந்த ஆஃப்டர் 2020 ஏப்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ஏறி இருக்குன்னு மட்டும் பாருங்க. தெரியுதா? ஒரு கிரைசிஸ் வந்துச்சு, ஸோ நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த கிரைசிஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? 12,000 இருந்து 19,000 கிட்ட வந்து. ஸோ ஆக மொத்தம் யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி இன் அப் ட்ரெண்ட். புரியுதா? அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது. நடுவுல எஸ் டவுன்ஸும் வரதா போகுது. டவுன்ஸ் நான் மீன் பண்றது இங்க பாருங்க, அங்கங்க ஒரு ரெட் கேண்டில் இருக்கு அப்படின்னா அந்த வாரம்
ரெட் கேண்டில் வந்திருக்கே தவிர ஓவராலா என்ன நடந்திருக்குன்றதா சி த பிக்கர் பிக்சர்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங் வந்து இப்ப நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு அசியூம் 3-4 நாள் லாஸ்ல போகுதுன்னா பயப்படக்கூடாது. ஏன்னா ஓவரால் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப இறங்கினாலும் ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகம், பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். எஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் போட போறோம், அது ஏன் போகணும் எப்படி போகணுன்றதுலாம் நான் தனியா உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, தட் இஸ் அனதர் சினாரியோ. பட் ஐ மீன் பண்றது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ப்ராஃபிட் தான் பண்ண போறோம். ஏன்னா இதான் ப்ரூஃப்னு காட்டுறேன். புரியுதா? ஓவராலா மார்க்கெட் ஏறுது. ஸோ ஓவராலா ஏறுதுன்னா அப்ப எல்லா ஸ்டாக்ஸும் ஏறதா போகுது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் பி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். புரியுதா? ஸோ வெரி ஃபியூ டைம்ஸ் தான் நீங்க லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். 10ல ஒரு 2 வாட்டியோ 1 வாட்டியோ நீங்க லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் பி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். அண்ட் தெர் இஸ் நோ யாரும் உங்களை வந்து இப்பயே நீ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு உங்களை யாரும் கம்பல் பண்ணவே போறது கிடையாது. நீங்க தான் ராஜா. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து சூப்பரா தான் பண்ண போறோம். ஸோ ஹாப்பியா ஜாலியா ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க ஏன்னோ ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்காது. இதுதான் விஷயமே. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சீக்கிரமா காசு வரணும். ஸோ ஆப்ஷன்ஸ்னா சீக்கிரமா காசு வரும், சீக்கிரமா நம்ம வெறும் 10,000 ரூபாய் போட்டா எனக்கு 20,000 இல்ல 10,000 ரூபாய் வரும் அப்படின்றத தே ஃபோக்கஸ். பட் ஆனா நிஜமாவே எதுக்காக எல்லாருமே ட்ரேடிங் கத்துக்க வரீங்க? டு மேக் an extra income. நீங்க I openly tell you, இப்ப இருக்கிற குரூப்ல இருக்க ஒரு hundreds of people யாருமே வந்து நீங்க இப்ப ட்ரேடிங்ல தான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்க மாட்டீங்க. மேபி கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல நீங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமோ உங்களுக்கு தாட் வரலாம். பட் இப்ப லிட்டரலி இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல யாருக்கும் வந்து டோன்ட் வாண்ட் இல்ல, யாருமே இப்ப நீங்க மில்லியனர் ஆகணும் ட்ரேடிங் வச்சு பிளான் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன ட்ரீம்காக வந்திருப்பீங்க? நான் ஆல்ரெடி ஒரு 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னா இது எனக்கு இன்னும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும், இன்னும் எனக்கு ஒரு 10,000 20,000 வரும். அது ஒரு ஆசையில தானே வந்திருக்கீங்க. அந்த ஆசையை எக்ஸாக்டா ஸ்விங் ட்ரேடிங் நிறைவேற்றும்னு சொல்ல வரேன், ஹாப்பியா ரிஸ்க் இல்லாம. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பிக்கர் பிக்சர். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்ஷன்ஸ்க்கு தான் கிளாஸ் வரேன், அண்ட் நான் உங்களுக்கு கம்பல் பண்ணியிருப்பேன் இல்ல ஃபுல் கிளாஸ் நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் புரியும். அண்ட் ஐ மேக் ஷூர் தட் ஐ ஜஸ்டிஃபைட் இட். ஓகே, ரைட். And now coming to another topic. Okay, heading போட்டுக்கோங்க ட்ரெண்ட் லைன்ஸ். இப்போதைக்கு ட்ரெண்ட் லைனோட பேசிக் மட்டும் பார்ப்போம் ஒரு 10 minutesல. ஓகே, ட்ரெண்ட் லைன்ஸ் put the heading as trend lines. TRENDLINES, trend lines. ஓகே, சரி. ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் என்ன? ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் என்னன்னா it is nothing but support and resistance in a certain angle. Okay, support and resistance in a certain angle அப்படின்னா என்ன? ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா முதல்ல என்னன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் இறங்கிட்டு இருந்துச்சு அண்ட் இங்க இருந்து திருப்பி ஏற ஆரம்பிக்குதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சப்போர்ட்னு மார்க் பண்ணீங்க. ஸோ திருப்பி மார்க்கெட் இதே இடம் வந்தா நம்ம வந்து ஓகே இங்க பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க பிலீவ் பண்றீங்க இல்லையா? இது நார்மல் சப்போர்ட் அண்ட் அதே மேல நடந்தா அது ரெசிஸ்டன்ஸ். பட் இப்ப கொஸ்டின் என்னன்னா, அதாவது இப்ப பாயிண்ட் என்னன்னா ட்ரெண்ட் லைன்ஸ்னா என்னன்னா எல்லா டைமும் சப்போர்ட் ஆண்டியே மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நாட் எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, சோ அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? we are going to follow another method. அதுதான் ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, அது எப்படின்னு சொல்றேன். see, மார்க்கெட் வந்து இப்ப இங்க இருந்து இப்படி இறங்கி இங்க இருந்து மேல ஏறுது. ஓகே, அண்ட் திருப்பி இறங்குது. ஆனா திருப்பி அந்த சப்போர்ட்டாலும் வரல, இங்கேயே ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மேல போயிடுச்சு. லாஜிக் புரியுதா? இது வந்து ஒரு ஸ்விங் லோ ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிருக்கு, திருப்பி நம்ம இங்க வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஏன்னா அதான் சப்போர்ட். பட் ஆனா மார்க்கெட் இங்கவே ஃபார்ம் பண்ணிட்டு மேல போயிருச்சுன்னா அப்ப என்ன பண்றது? சப்போர்ட் அங்க அப்ளை ஆகாதுல்ல, அங்கதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. சோ ஸ்விங் லோஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது பேர் தான் ட்ரெண்ட் லைன்ஸ் நான் மீன் பண்றேன். ஓகே, சோ கனெக்ட் பண்ணலாமா? இதுதான் வந்து A பாயிண்ட். ஓகே, அண்ட் இதுதான் வந்து B பாயிண்ட். சோ ரெண்டு ஸ்விங் லோ உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ட்ரெண்ட் லைனை போட முடியும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்? A பாயிண்ட்டையும் B பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றேன். ஓகே, கிளியர்? சோ இந்த பிளாக் கலர் கோடு தான் இப்ப நான் ட்ரெண்ட் லைன் மீன் பண்றேன். ஓகே, சோ நான் இப்ப இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ல வரையறேன். சி, மார்க்கெட் இறங்குது அண்ட் இங்க இருந்து ஏறுது. சோ இது வந்து ஒரு A பாயிண்ட். ஓகே, தட் இஸ் ஸ்விங் லோ, ரைட்? சோ திருப்பி மார்க்கெட் என்ன ஆகுது? இறங்குது, ஆனா இங்க இருந்தே ஏறிடுச்சு. சோ இது என்ன பாயிண்ட்? B பாயிண்ட். சோ என்ன பண்றீங்க?
உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சா உங்களால ட்ரெண்ட் லைன் போட முடியும். சப்போர்ட்டுக்கு 1 பாயிண்ட் இருந்தாலே போதும். பட் ஆனா இது லைன், ட்ரெண்ட் லைன். லைன்னா என்ன அர்த்தம்? லைன் ஹஸ் 2 பாயிண்ட்ஸ் நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. சோ அப்ப ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் கிடைச்ச உடனே தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அது ஒரு கோடு போட முடியும். சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு கோடு கரெக்டா வரைஞ்சிட்டேன். ஓகே, ஏ பி அட்டாச் பண்ணி வர கோட அப்படியே டைரக்டா இழுத்துட்டேன்னு சொல்ல வரேன். சரி, இப்ப என்ன ஆகுது பாருங்க மார்க்கெட். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மேல போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா இப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, 2 பாசிபிலிட்டிஸ். என்ன பாசிபிலிட்டி? ஒன்னு மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்ல அத பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போகலாம். ஓகே, ரெண்டுத்தையும் பார்ப்போம். சரி, இப்ப மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல இப்ப அசியூம் அந்த இடத்துல ஒரு ஹேமரோ இல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ, ஓகே நான் சும்மா ரெட்ல போடுறேன், பட் அசியூம் அந்த இடத்துல ஒரு ஹேமர் கிரீன் கலர்ல வருதுன்னே வச்சுக்கோங்க. சரி, ஒரே நிமிஷம் இருங்க அப்போ. ஓகே. சோ அசியூம் இப்ப அந்த இடத்துல ஒரு ஹேமரோ இல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ ஏதோ ஒரு தெளிவா வருதுன்ற பட்சத்துல புரியுதா? ஆல்ரெடி அது ட்ரெண்ட் லைன். சோ ட்ரெண்ட் லைன்னாலே ஒரு ரிவர்சல் ஏரியா. சோ அந்த இடத்துல ஒரு ஹேமர் புல்லிஷ் என்கல்ஃபிங் வருதுன்னா அப்ப மார்க்கெட் இன்னும் மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் ஆல்ரெடி நீங்க போட்டுட்டீங்க. சோ கரெக்டா சி பாயிண்ட் ஆன மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேல போகுதுன்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் லைன் ரிவர்சல். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் அவர் கிளாஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் பத்தி நான் ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இது உங்க டைரியில கண்டிப்பா எழுதி ஸ்டார் மார்க் கூட பண்ணிக்கோங்க. a single trend line, ஓகே எழுதிக்கோங்க. a single trend line can feed a middle class family. மிடில் கிளாஸ் நான் மீன் பண்றது ஒரு 20,000 to 30,000 earn பண்றாங்க இல்லையா? a single trend line can feed a middle class family for 1 month. a single trend line can feed a middle class family for 1 month. இதை விட பெஸ்டா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்க முடியாது நான் நம்புறேன். ஓகே, சிங்கிள் ட்ரெண்ட் லைன், ஒரே ஒரு ட்ரெண்ட் லைனை பக்காவா என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அதுவே உங்களுக்கு வந்து அந்த மந்த்துக்கான இன்கம் தூக்கி கொடுத்துரும். எஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஈஸி, பட் பிராக்டிஸ் பண்ணா உங்களால முடியும்னு சொல்ல வரேன். சிங்கிள் ட்ரெண்ட் லைன் ஹஸ் சச் பொட்டன்ஷியல். அது நீங்க ஸ்விங்ல பண்றீங்க, இன்ட்ராடேல பண்றீங்க, ஆப்ஷன்ஸ்ல பண்றீங்க, அதெல்லாம் நான் கணக்குல கொண்டு வரல. பட் ஆனா ஒரு ட்ரெண்ட் லைன்ன்றது அவ்வளவு எஃபெக்டிவ். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஏபி நடந்துச்சு, சில வந்து கரெக்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்ற பட்சத்துல இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் லைன் ரிவர்சல். சரி, நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்? ஓகே, இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து திருப்பி அதே கரெக்டா அந்த சி பாயிண்ட் ஆன வந்துருச்சு. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்துருச்சு, ஆனா அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகல. அதுக்கு பதிலா என்ன ஆகுது, தெளிவா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சி, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, B1 பிரேக் அவுட், TL ட்ரெண்ட் லைன். அதாவது ஏன் பிரேக் அவுட்னு சொல்றோம்? ஏ பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, பி பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, அப்ப சி பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேல தானே போகணும், கரெக்டா? ஆனா என்ன ஆச்சு, அதுதான் பிரேக் பண்ணிருச்சு, கீழே கீழே வந்துருச்சு. சோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். ஓகே, சோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போனா அது ட்ரெண்ட் லைன் ரிவர்சல், அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம பிரேக் அவுட் ஆனா அது பேர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, கிளியர்? சோ ட்ரெண்ட் லைன்னா என்ன அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா என்ன, ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்னா என்னன்னு புரிஞ்சுதா? ரைட். சோ அப்ப ட்ரெண்ட் லைன்ஸ் போடும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க போற 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நல்லா இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பிகினர்ஸ் தப்பு பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, ஓகே, when market is in uptrend, you have to draw the trend line downside. ஓகே, நான் திருப்பி இது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சி, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? ஒரு ஸ்விங்ல விட இன்னொரு ஸ்விங்ல பெருசா மேல தானே போயிட்டு இருக்கு, தெரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தானே அர்த்தம். சோ அப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா மேல கோடு போடாதீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? எங்க கோடு போடணும்? கீழே கோடு போடணும். கீழே இருக்கிற ஸ்விங் லோஸ் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கிளியர்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் யாரா தப்பா போட்டீங்கன்னா இட் இஸ் லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ மேக் ஷூர் யூ டிரா இட் கரெக்ட்லி. ரைட். சோ ரெண்டாவது, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா you should draw the trend line upside.
ஓகே, அதாவது மார்க்கெட் வந்து இப்படி இறங்கிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், கீழே போடாதீங்கன்னு சொல்றேன். கீழே ட்ரெண்ட் லைன் போடக்கூடாது. எங்க போடணும், மேல போடணும். அதாவது ஸ்விங் ஹைஸை கனெக்ட் பண்ணணும். அதான் மேல அப்சைடுன்னு சொல்றேன். புரியுதா? ஏன்னா அப்பதான் பிரேக் அவுட் ஆனா நம்மளுக்கு தெரியும். கீழே போட்டீங்கன்னா யூஸே கிடையாது. ஓகே, சோ இதுதான் 2 important key points for drawing trend lines. When market is in uptrend, draw the trend line downside. When market is in downtrend, draw the trend line upside. அவ்வளவுதான். ஓகே, clear? சரி. அண்ட் another important doubt எல்லாருக்கும் இருக்கு. என்ன டவுட்? விக்ல கனெக்ட் பண்ணுமா, பாடியில கனெக்ட் பண்ணுமா? ஓகே, இதுக்கு வந்து there is no proper exact answer to be exactly இதுதான் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சில ட்ரெண்ட் லைன்ஸ் பொறுத்து இட் டிஃபர்ஸ். ஓகே, பட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்ற லாஜிக் என்னன்னா, விக்கு சேம் லாஜிக் தான். விக்கு பெருசா இருந்துச்சுன்னா பாடி ஃபோக்கஸ் பண்ணுங்க. விக்கு வந்து ஓரளவு தான் பெருசா இருக்கு, ஐ மீன் பாடி பார்க்கும்போது விக்கு கொஞ்சம் குட்டியா தான் இருக்குன்ற பட்சத்துல நீங்க விக்கியும் சேர்த்தே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ அதான் சொன்னேன், அந்த அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் இட் ஹோல்ட்ஸ் குட். ஸோ மேக் ஷுர் யூ ஃபாலோ இட். அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட்ல போனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, டவுன் ட்ரெண்ட்ல போனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, சைட்ல போனா அது பேர் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரைட். அண்ட் ஃபைனலி, ஓகே, இன்னைக்கு கிளாஸோட ஃபைனல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் அனுப்புவேன். சரியா? அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும்னா, ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து எப்படி அழகா வரையணும் அப்படின்னு இருக்கும். ஐ மீன் நானே அந்த பிடிஎஃப் பார்த்து தான் ட்ரெண்ட் லைன் வரைய கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது ட்ரேடிங் கிளாஸோட பெனிஃபிட் என்னன்னு இப்பவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல இட் இஸ் ஆல்ரெடி தேர். பட் ஆனா இதுதான் ஒர்க் ஆகும், இதுதான் வேலை செய்யும் அப்படின்ட்டு யாருமே நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து கிளாஸுக்கும் நார்மல் விஷயத்துக்கும் இருக்க ஒரு டிஃபரன்ஸ் இல்லையா? இப்படி பார்க்கும்போது எனக்கும் தெரியாது ட்ரெண்ட் லைன்ஸ் ரொம்ப முக்கியம், ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம படிச்சா நம்மளுக்கு சோறு ட்ரேடிங்ல அப்படின்றத ஐ டோன்ட் நோ முன்னாடி. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரேண்டமா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் ஐ வாஸ் நெவர் ப்ராஃபிட்டபிள் வென் ஐ ஃபாலோட் ரேண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அப்ப நான் வந்து ஒருத்தவங்க கூட கான்டாக்ட் ஆகி, ஒரு சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் நார்மலி தே ட்ரேட் ரியலி வெல். ஓகே, அவங்க தலைமுறையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியோ ஃபாரெக்ஸ் பண்ணும்போது கிடைச்சு, ட்ரை பண்ணும்போது கிடைச்சு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ரொம்ப புலம்பி எனக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்டே ஆகல அப்படி இப்படின்னு நான் புலம்பும் போது, சரி இந்தாப்பா அது படி அப்படின்னு எனக்கு கொடுத்த ஒரு பிடிஎஃப் இது. அண்ட் இது படிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரேடிங் அவ்வளவு சமயம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப்னா, இவ்வளவு சொன்னாதான் நீங்க ஒரு 40% ஆஃப் த பீப்புள் படிப்பீங்க. ஓகே, நான் உங்களுக்காக தான் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். பட் ஸ்டில் 60% ஆஃப் தி பீப்புள் படிக்க மாட்டீங்க. ஓகே, அது எதனா உங்களுக்கு காரணம் வரும், அது எனக்கு தெரியாது. பட் நாளைக்கு லீவு தான் அண்ட் இன்னைக்கும் வந்து யூ கேன் யூஸ் திஸ். ஸோ வாட் எவர் உங்க கையில இருக்கு, நான் கொடுத்துட்டு அந்த ரிசோர்ஸ் யூ கோயிங் டு யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. மேக் ஷூர் தட் யூ ரீட் த பிடிஎஃப். யாரெல்லாம் பிடிஎஃப் நல்லா படிக்கிறீங்களோ ட்ரெண்ட் லைன்ஸ் ரொம்ப சூப்பரா போடுவீங்க. சரியா? நீங்களே படிச்சுட்டு அந்த அதுக்கு தான் நீங்க சேட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல போட ஆரம்பிங்க. ஏன்னா ஒருத்தர் போடும்போது மேபி பார்த்து நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகலாம். ஸோ போடுங்க, இந்த மாதிரி படிச்ச சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது யூ கேன் போஸ்ட் இட் தேர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மேக் ஷூர் தட் யூ ரீட் இட் ப்ராப்பர்லி. ரைட்? ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஐ மீன் நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? எஸ். ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க ஸ்டே பண்ணுங்க, அதர்ஸ் கேன் லீவ். அண்ட் டுமாரோ ஹாலிடே, சண்டே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வி வில் பி மீட்டிங் ஆன் மண்டே. ஓகே, டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சரி, ஸ்கேனர் லிங்க்னு கேட்டா நான் எப்படி இப்பவே அனுப்ப முடியுமா? கிளாஸ் முடிச்சுட்டு தானே நான் அனுப்புவேன். உங்களுக்கு தெரியும் தானே அது. எப்படி இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு நிஜமா புரியல. கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்ப தான் போறேன். அதுக்குள்ள லிங்க்னு கேட்டா நான் எப்படி அனுப்ப முடியும்? யோசிக்கணும்ல என்னோட இடத்துல இருந்து. 163 சொல்லுங்க. ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். ப்ரோ செக்டார் பிரேக் அவுட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பாக்குறோம் செக்டார் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா. ஆமா, ஸ்விங்ல அது பிரேக் அவுட் ஆன அப்புறம் தானே ப்ரோ நம்ம அது கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்கணும். ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆமா, அது ஃபர்ஸ்ட் செக்டார் ஆயிடுமே, பார்க்க கூடாது. இல்ல ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிலைமையில அதை எடுக்க கூடாது ஆனா அப்புறம் தான். ஓகே 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 ப்ரோ.
அதாவது இப்ப ஆக போகுதுன்னு ஸ்விங் தெரியுது உங்களுக்கு. ஐடியே எக்ஸாம்பிள் ஆ எடுத்துக்கலாம். ஐடி நாளைக்கு ஆக போகுதுன்னு தெரியுது. அப்ப ஐடி ஸ்டாக்ஸ் சரிங்க. பாத்தீங்கன்னா அதுவும் நாளைக்கோ நாளான்னைக்கோ ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப எல்லாத்தையும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து செல் பண்ண முடியாதுங்களா? செல்லிங் ஆமா டவுன் சைட் பண்ண முடியாது. அப் சைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங்னாலே அப்சைட் மட்டும் தான் பண்ண கரெக்ட் முடியுங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஓகே ப்ரோ. தேங்க் யூ. இன்னைக்கு கிளாஸ் ரைட். ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஹேப்பி. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே. 148 சொல்லுங்க. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. ப்ரோ இந்த ஆ ஸ்கேனர்ல வந்து நீங்க சொன்னீங்கல ப்ரோ 8% குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா ஸ்டாக்ஸ். ஆமா ஆமா. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 4% இல்ல 1% to 8% குள்ள இல்ல ப்ரோ எடுக்கணுமா ப்ரோ? அதான் சொன்னேன். there is no limit, you can come in descending order. 8 7 6 ன்னு வாங்க. சோ 8 7 ஓகே 6ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2ல போகாது. ஓகே 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 ப்ரோ. ம் ம். ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ரைட் ரைட். 57 சொல்லுங்க. ப்ரோ ட்ரையாங்கிள் சேனல் பேட்டர்ன் பிரைஸ் ஹையர் லோஸ் லோயர் ஹைஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க யூடியூப்ல பார்த்தேன். பட் அதெல்லாம் இதுல எடுத்துக்க வேணாமா நம்ம? அதான் ப்ரோ ஐ செட் யூ எஸ்டர்டே நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து டோன்ட் ஃபோக்கஸ். நம்ம என்ன நடத்துறோமோ அது ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே ப்ரோ. ட்ரையாங்கிள் நம்ம பார்ப்போம். அது ட்ரெண்ட் லைன் அட்வான்ஸ்ல வரும். அதாவது மண்டே வரும். பட் ஆனா ஓ யூடியூப்ல பார்த்ததெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் ஓகே ஞாபகம் ஓகே ஷூர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஷூர் கடைசி ஷூர். வரைக்கும் இதுல ஏறாது. ஓகே மண்டே வருமா? சாரி சாரி சாரி. இல்ல நீங்க கேக்குறது எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். ஹையர் லோ ஸ்விங் லோலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. என்ன பாக்குறோமோ ஓகே ப்ரோ. அது நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே. ரைட் ரைட். 45 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ரோ இப்போ நீங்க அந்த ஸ்கிரீனர் சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ அது வந்து நம்ம இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாமா? அது வந்து செலக்ட் இல்ல ப்ரோ, பண்ணலாமா? இன்ட்ராடே கிளாஸ்ல நான் ஸ்கிரீனர் கொடுப்பேன். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்கிரீனர். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே அதுதான் டவுட், வேற ஒன்றும் இல்லை. ரைட் ரைட். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே 14 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. Hi. கிளாஸ் செம்மையா இருந்துச்சு. Thank you. மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கோட Very good. டவுட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், ஓகேவா? ஆமா ஆமா. ஸோ நம்ம அதுல வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்சோ யூஸ் பண்ணுவோமான்னு கேக்குறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் இப்ப பேசிக் பாத்தீங்க. ட்ரெண்ட் லைனோட அட்வான்ஸ் வந்து மண்டே இருக்கு. அந்த கிளாஸ்ல பாப்போம். ஓகே ஓகே. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, புரியலன்னு இல்ல, நீங்க கேக்குறது எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் தான் நடத்த போறேன்ல. நீங்க இப்ப கேக்குறதுனால நான் நடத்திருக்கேனா ஐ மீன் நடத்துவனா இல்லையான்னு தெரிஞ்சாலும் என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறேன். புரியுதா? ஓகே. இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்துட்டு நீங்க நடத்துவீங்களான்னு எனக்கு இல்ல நான் நடத்தலனே வச்சுக்கோங்க. என்ன லைக் என்ன பண்றது நம்ம நடத்தலனா கூட? புரியுதா क्वेश्चन? ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்துட்டீங்க. சோ ட்ரெண்ட் லைன் நம்ம கத்துப்போமா, ஸ்டாப் லாஸ் பாப்போமா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். சோ நீங்க அது யோசிக்காதீங்க. ஓகே வருமா வராதான்னு நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்துரும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி டுடே கிளாஸ். ஃபோக்கஸ் ஆன் சூப்பரா சொன்னீங்க. இத பாயிண்ட். ஓகே காட் இட். थैंक यू. ரைட் சூப்பர். ஹேப்பி வீக்கெண்ட். ஓகே ப்ரோ. 111 சொல்லுங்க. ப்ரோ ஹரி ப்ரோ சொல்லுங்க. குட் ஈவினிங் ஜி. நேத்தி நடந்த கிளாஸ்ல வந்து அந்த ஜூம் அவுட் பண்ண சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு டேஸ்க்கு ஆக்சுவலா ஜூம் அவுட்? அதான் ப்ரோ, there is no fixed limit bro. அப்படி இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். there is no fixed limit. எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு தேவை அந்த லெவல் வரையணும். அந்த லெவல் வரையறதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்டெப் எடுக்க முடியுமோ பண்ணலாம். முடியலன்னா வரைய வேண்டாம். ஓகே ப்ரோ. சோ செகண்ட் வந்து இப்போ இந்த இமிடியேட் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரை சொன்னீங்க பாத்தீங்களா? அது வந்து ரெண்டு ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் மட்டுமா, இல்ல அதாவது அந்த ரெண்டு ஸ்விங் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணுமா? இல்ல ப்ரோ, 2 ஸ்விங் 3 ஸ்விங்லாம் இல்ல. ஒரே ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். ஓகே ப்ரோ. ஸோ தேர்ட் வந்து இது ஆக்சுவலா இது இப்பயே ரொம்ப ஏர்லியா கேட்கறான்னு தெரியல. சில நான் கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் பார்த்துருக்கோம் ஏற்கனவே இல்ல. ஸோ அந்த நம்ம சப்போர்ட்ல வந்து டச் பண்ணிட்டு ஒரு சில ஸ்டாக் ரொம்ப ஃபாஸ்டா போகும், ஒரு சில ஸ்டாக் ஃபாஸ்டா போக முடியாது. என்ன ரீசன்? அதான் ப்ரோ, நம்ம வந்து ஸ்டாக் செலக்ஷன்ல என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகே, அதுக்கு தான் ஸ்டாக் செலக்ஷன் இருக்கு. நல்ல மொமெண்டம்ல இருக்கிறது எடுக்கணும். சோ நம்ம எப்படி எடுப்போம்ன்றத வேணா நான் சொல்லுவேனே தவிர அது ஏன் போச்சு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஓகே, தேங்க் யூ so much bro. ரைட். பை. Thank you. பை. 168 சொல்லுங்க. தம்பி இதுல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது ஃபியூச்சர்ல பண்ணணுமா ஆப்ஷன்ல பண்ணுவாப்பா? புரியல, என்ன பண்ணனும்? பிசிக்கல் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தான் டிசைட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆனா இப்ப நான் நடத்துனது மெயினா வந்து நார்மல் ஸ்விங் ட்ரேடிங்.
ஸோ இதை நீங்க ஆப்ஷன்ஸ்ல பண்ண போறீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன் டேல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஹவர்லயும் ஆயிருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனா ஓவராலா இதான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகே 187 சொல்லுங்க. 187 இருக்கீங்களா? ஓகே 102 சொல்லுங்க. ஹலோ 187 சார். ஹலோ சொல்லுங்க 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 சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை, ரெஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணா அதுக்கப்புறம் என்ட்ரின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரெஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்ததே சம்டைம்ஸ் பண்ண அடுத்து நியர்பை கீழே உள்ள சப்போர்ட்டை நோக்கி அதோட டிராவல் இருக்கும். அதுதான் நீங்க அப்ப வந்து ஆனா நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. நீங்க சும்மா புரட்டாம்போக்குல தானே ஸ்டாக் எடுத்திருப்பீங்க. நம்ம ஆனா இப்ப அந்த மாதிரி எடுக்கல. நம்ம எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கல. நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு செக்டார்ல எடுக்கணும் இல்ல ஸ்கேனர்ல எடுக்கணும். இது மூலமா நீங்க எடுக்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும்னு சொல்லுவாரு. சரிங்க சார், அந்த இதுல தான் நம்ம எடுக்கிறோம். இன்கேஸ் அதுல ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து உண்டா கிடையாதா? நீங்க கவனிச்சதை வச்சு சொல்லுங்க. இருக்குன்னு சொன்னா இல்லன்னு சொன்னா. என்ன சார் புரியல? இப்ப நம்ம கிளாஸ் கவனிச்சிங்கல்ல ஃபுல்லா? ஆமா சார். அதுலயே நான் வந்து ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதான்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, மேபி ஃபெயிலியர் ஆகும். 2 வாட்டி கண்டிப்பா ஆகும். சரிங்களா? கேட்டுச்சா? கேக்குது. 2 வாட்டி கண்டிப்பா ஆகும். ஓகே. 10ல. ஓகே. எல்லாத்துலயுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ப்ரோ. இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா ஃபெயிலியர்ஸ் ஆகிறத விட சக்சஸ் நம்ம அதிகமா பண்ண போறோம்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நடந்து முடிஞ்ச ஷார்ட் இதை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு அந்த நேரத்துல நம்ம போட்டோ பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. ஆனா அந்த இடம் நடக்காம இருக்கும்போது அதை நீங்க ஹைட் பண்ணிட்டு மீதி நம்ம இதுதான் ஒரு ஹை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து கீழே நோக்கி டிராவல் ஆயிருது. நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது எல்லாமே ஸ்டாக் செலக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. ரேண்டமா தானே இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து பாப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, அதுல ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றீங்க, என்ட்ரி வருதான்னு பாக்குறீங்க. இதுதான் நீங்க சொல்ற கதை. நான் என்ன சொல்றேன், வெறும் ஸ்டாக் நம்ம பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட். அது ஃபெயிலியர் ஆகுது, மேல போகுது, ஓகே. இப்ப ஸ்டாக் செலக்ஷனுக்கே நம்ம ஒரு மெத்தட் பாக்குறோம்ல, பார்த்தோம்ல. ஆமா, ஸ்டார்டிங் மூலமா ஒரு மெத்தட் பார்த்தோம், ஸ்கேனர்ல ஒரு மெத்தட் பார்த்தோம். இவ்வளவு மெத்தட்ஸ் நீங்க அழகா பார்த்துட்டு பண்ணும்போது நீங்க வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்ல வரேன். புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே 102 சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? ப்ரோ இப்போ ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனா ஒரு கேண்டில் வந்து முழுசா பிரேக் அவுட் ஆகுமா இல்ல பாதி பிரேக் அவுட் ஆனாலும் போதுமா? அதான் ப்ரோ, என்ட்ரி வந்து நான் மண்டே சொல்லுவேன். நீங்க கேக்குறது என்ட்ரில வரும். இத பத்தி நான் மண்டேல சொல்லுவேன். ஓகே ப்ரோ. ஓகே 86 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நீங்க அந்த ஸ்கிரீனர் சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, ஸ்கேனர்? ஆமா. அதுல வந்து இப்ப நம்ம ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது வந்து இப்ப எனக்கு எப்படின்னா, நீங்க டெய்லி போஸ்ட் பண்ணி இந்த வீக்கான ஸ்டாக்ஸ் இது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. அந்த மாதிரி அந்த ஸ்கேனர்ல வந்து நம்ம இப்ப ஃப்ரைடே பார்த்துட்டு அதை செலக்ட் பண்றதா இல்ல மண்டே அந்த மாதிரி டெய்லி? இல்ல, நீங்க எல்லா நாளும் பண்ணிக்கலாம். ஐ மீன் எனி டே யூ கேன் டு. தேர் இஸ் நோ லிமிட். அது வந்து அன்னைக்கான ஸ்டாக்ஸ காட்டிரும். நம்ம ஏன் வந்து வீக்லி ஸ்டாக்ஸ் போறோம்னா டெய்லி போட்டுட்டு இருக்க டைம் இல்லன்றதுனால வீக்லி ஒன்ஸ் போடுறோம், அவ்வளவுதான். ஓகே. பட் அது டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகும். டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்க எப்ப என்ட்ரி எடுக்கணுமோ அன்னைக்கு பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே 110 சொல்லுங்க. ஓகே ப்ரோ 110 சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க சொன்ன இந்த ஸ்கிரீனர் அந்த ஸ்கேனர் அப்புறம் வந்து அந்த செக்டார் வந்து லைக் நம்ம லைக் இந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் கூட ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண இதுதான் யூஸ் பண்றாங்களா இல்ல லைக் சொல்றேன் கேக்குறேன் நான். ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் क्वेश्चन ப்ரோ. பட் ஆனா அது அவங்கள தானே கேட்க முடியும், நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த என்னோட ஆன்சர் புரியுதா? ஏன்னா நான் வந்து யாரையும் பார்த்தது இல்ல. எனக்கு நான் தான் நல்ல ட்ரேடர், சோ நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இது கேட்கலாமான்னு தெரியல இங்க, பட் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ். பட் ஃபோரெக்ஸ் கத்துக்கணும்னா நீங்க தனியா சொல்லி தருவீங்களா இல்ல ஏதாச்சும்? இல்ல நம்ம இங்க பாக்குற ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாரெக்ஸ்ல அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே, நீங்க கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாரெக்ஸ்க்கு அப்ளை பண்ணனும்னு நான் சொல்லுவேன். நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அங்க அப்ளை பண்ணலாம். அங்கேயும் வேலை செய்யும். People are also doing forex learning our classes. ஓகே. Thank you. ஓகே. இன்னைக்கு நடத்தின கிளாஸ் ஒன்னும் டவுட் இல்ல, கிளியரா தான் இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, ஃபைன். ஓகே, thank you. ஓகே 80 சொல்லுங்க. ப்ரோ, இன்னைக்கு அந்த 10 லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்த்தோம்ல ப்ரோ. ஆமா. ஆக்சுவலா சொன்னீங்க இப்படி வந்து பிரேக் அவுட் ஆனா அது நல்லா போகும். அந்த 10 லைன் பிரேக் ஆன இந்த ஃபீட் ஃபேமிலி ஃபார் 1 மந்த் இந்த மாதிரி. ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி ப்ரோ இருக்கு? இந்த ட்ரெண்ட்ல இப்ப டெக்னிக்கலா பார்த்தோம், இப்படி வந்தா நல்லா மேல போகும். சார் நிறைய டைம் அப்படிதான் போகுது. அதுக்கு முன்னாடி என்ன சைக்காலஜி இருக்கு? அதான் ப்ரோ.
ப்ரோ எனக்கு சைக்காலஜி எல்லாம் தெரியாது ப்ரோ. இப்படி பண்ணாதான் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சைக்காலஜி நீங்க வேணா கண்டுபிடிங்க. எனக்கு தெரியாது சைக்காலஜிலாம். நான் ரொம்ப வீக் ஓகே ப்ரோ. சைக்காலஜில. சரியா? ஓகே ஓகே. இல்ல சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு ஒவ்வொரு டெக்னிக்கல், அதனால கேட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. மார்க்கெட் மேல போகுதுனாலே நிறைய பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த சி பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அதான் மேல போகுது. இதான் சைக்காலஜி. இது நார்மலி உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். இது போக ட்ரெண்ட் லைனுக்குன்னு தனி சைக்காலஜி எல்லாம் யாரும் உருவாக்கல. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே 171 சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன டைம் ஃப்ரேம் எடுக்கிறது நம்ம? அதான் இப்போக்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து கான்செப்டா தான் நடத்தியிருக்கேன். நான் வந்து ஸ்விங்குக்கு வந்து அகைன் ஐ வில் டெல் யூ வாட் டைம் ஃப்ரேம் டு யூஸ் அண்ட் இன்ட்ராடே வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போக்கி நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல பிராக்டிஸ் பண்ணாலும் இட் இஸ் ஃபைன். ஓகே. நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணலன்னா இட் இஸ் லைக் பேசிக் கான்செப்ட்னு அர்த்தம். ஐ மீன் நீங்க எதை வேணா பண்ணிக்கலாம்னு அர்த்தம். நான் அந்த டாபிக் வருதுன்னா நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே ஓகே 111 சொல்லுங்க. ப்ரோ சாரி ப்ரோ, இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும் மறந்துட்டேன். இப்போ செக்டார் வைஸ் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் சொன்னீங்கல்ல, அப்போ வந்து செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அன்னைக்கே நான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து போய் செலக்ட் பண்ணணுமா, இல்ல செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து போயிட்டு அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணணுமா? அதான் ப்ரோ, அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாளுக்கு நீங்க கணக்கு வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே கிளியர். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே 35 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சின்ன டவுட். ப்ரோ இப்போ சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. புரியல ப்ரோ. சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுற பாயிண்ட்க்கு போகுது. ஓகே. அங்க இருந்து ஆஃப்ல பிரேக் ஆனா அது வந்து ட்ரெண்ட் லைன் சொல்றீங்க. அத ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் வந்து ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் திருப்பி அது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பிரேக் ஆயிட்டு பிரேக் டவுன் சொன்னீங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கீழே வந்துரும்ன்றீங்களா? அது கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி அதை வந்து சப்போர்ட்ல வந்து வச்சு பார்க்கலாமா, இல்ல அது வந்து இன்னும் டவுன் ஆகும் பார்க்கலாமா? புரியுது புரியுது ப்ரோ. நீங்க கேக்குறத வந்து நான் கண்டிப்பா கவர் பண்ணுவேன் இல்லையா? இப்ப நீங்க ட்ரெண்ட் லைன் பேசிக் தான் பாத்தீங்க. ட்ரெண்ட் லைன் அட்வான்ஸ்னு ஒன்னு இருக்கு. சோ அந்த இடத்துல அது கவர் ஆகும். அதனால நீங்க இப்போக்கு அது யோசிக்க வேணாம். சரியா? 119 சொல்லுங்க. அண்ணா குட் ஈவினிங். குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் பிரேக் அவுட் பார்த்தோம் இல்லைங்கண்ணா. அதுல வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒன்லி பையிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோமா? அதாவது ஸ்விங் ட்ரேடிங்ல. ஸ்விங்ல பையிங் மட்டும் தான் இருக்கு. செல்லிங்கே இல்ல. இல்ல அதுதான் எனக்கு தெரியல, அதான் கேட்டேங்க. இல்ல அதான் சொல்றேன். பையிங் மட்டும் தான் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்னாலே பை மட்டும் தான் பண்ண முடியும். செல்லிங் கிடையாது. அதனால பையிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்கண்ணா, தேங்க் யூ. ஓகே 129 சொல்லுங்க. ப்ரோ ஒரு டவுட். ட்ரெண்ட் லைன் வரத பத்தி சொன்னீங்க. அப் ட்ரெண்ட்னா டவுன்ல தான் வரையணும், டவுன் ட்ரெண்ட்னா மேல தான் வரையணும்னு சொல்லிட்டு. அதே சர்டன் 2 பாயிண்ட் வந்து மேல வரையும் போது சாரி மேல வரும்போது வரையலாமா? எது மேல ப்ரோ? அப் ட்ரெண்ட்ல மேல வரும்னு வச்சீங்களா? டவுன் ட்ரெண்ட் நமக்கு சாரி கீழ ஒரு லைன் வரையணும் ட்ரெண்ட் லைன். ஆமா, அதே மாதிரி மேலயும் கரெக்ட்டா வந்துச்சுனா வரையலாம்னு கேக்குறீங்க. ஆமா, வந்துச்சுனா வரையலாம் ப்ரோ. பட் ஆனா உங்களோட பிரைமரி மோட்டிவ் வந்து டவுன் ட்ரெண்ட், ஐ மீன் கீழ கண்டிப்பா போட்டுருக்கணும். அதுதான் பிரைமரி. மேலயும் வருதுன்னா சந்தோஷம், போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன். வருதுன்னா நீங்க போட்டுக்கலாம். ஓகே ஓகே 8 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதாவது வந்து இந்த பிரேக் அவுட் டெக்னிக் வந்து நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து நான் வந்து இப்போ அப்படி பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து நான் என்ன ப்ரோ யூஸ் பண்ணணும் அதுக்கு? ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 இயர்க்கு ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் ப்ரோ? இன்னைக்கு நடத்தின என்ட்ரி கான்செப்ட் தான் அதுக்குன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன டைம் ஃப்ரேம் பார்த்தோம்? இன்னைக்கு வந்து நம்ம வீக்ஸ்ல பார்த்தோம். வீக்லியா பார்த்தோம். உங்க டைரி எடுத்து பாருங்க. மந்த்ல பார்த்தோம். உங்க டைரி பார்த்து படிங்க ப்ரோ. அந்த முதல்ல ஸ்விங் ட்ரேடிங்னு போட்டு கீழ ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்களா? ஆமா. என்ன எழுதிருக்கீங்க? ஹோல்டிங் ட்ரேட்ஸ் ஃபார் மோர் தென் a day. அப்புறம் அந்த ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் அதுதான் இங்க அப்ளை பண்ணுவீங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபுல் இயர்க்கு பண்றதா இருந்தாலும் வந்து 1 டேஸ் தான் பண்ணணும். கரெக்ட். ஓகே ஓகே அதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே வினீத் சொல்லுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்.
ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இப்போ இன்ட்ராடேக்கும் நம்ம அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா ப்ரோ? லைக் கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ. இன்ட்ராடே கிளாஸ்ல கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்க வந்து அந்த கான்செப்டை மட்டும் பாருங்க, சரியா? ஓகே பட் வில் பி டூயிங் இட். அவ்வளவுதான். ஓகே ஓகே 28 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். ஒரு சின்ன டவுட் தான், ஆக்சுவலா கொஞ்சம் சிலியா தான் இருக்கும். ஸோ ப்ரோ, இது வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து ஒன்லி பையிங் ஆப்ஷன் மட்டும் தானா ப்ரோ? இப்போ ஸ்விங் ஓகே, இல்ல இன்ட்ராடே ப்ரோ, ஸ்விங்ல பையிங் இருக்கு, இன்ட்ராடேல செல்லிங் இருக்கு, ஆப்ஷன்ஸ்ல செல்லிங் இருக்கு. ஓகே, அதாவது ஸ்விங் தவிர எல்லாத்தையுமே டவுன் சைடும் ட்ரேட் பண்ண முடியும். ஸ்விங்ல பை மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதனால ஒரு சின்ன டவுட், அதனால இல்ல நிஃப்டி அந்த மாதிரி மட்டும் தானா இல்ல ஸ்டாக்ஸ்லயும் இருக்கான்னு கேக்குறீங்க? ஸ்டாக்ஸ்லயும் செல் பண்ணலாம், இன்ட்ராடேல பண்ணலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, so I hope everyone's doubt is sorted. Happy weekend. And homework வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்விங் ஆப் உங்களுக்கு அனுப்புறேன், டெமோ ஆப் அனுப்புவேன். ஸோ அந்த ஆப்ல வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்க ஒரு பிக் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பண்ணாலும் சரி, இல்லை மண்டே பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ ஸ்விங் பிக் செலக்ட் பண்ணிட்டு ஏன்னா ஒரு பிக் எடுத்துட்டு நீங்க அந்த ஆப்ல போட்டு வச்சுக்கலாம். இல்லை 2 ஸ்டாக் கூட போடலாம். ஓகே, 2 ஸ்டாக் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ல போட்டுட்டு அந்த ஆப்ல போட்டதுக்கு அப்புறம் அது ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நீங்க அந்த ஹோம்ஒர்க் குரூப்ல போடலாம். ஓகே, அதாவது நான் இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இதான் வந்து ஹோம்ஒர்க். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் ஒன்ஸ் அகேன். பாய்.